நீதி கதைகள் டிவி. அது காலையில நேரம். சுமதிபுரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ராமையா சுப்பையா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊருக்கு 2 மாட்டு வண்டி வந்துச்சு. பட்டணத்து வியாபாரி சின்னசாமியும் அவன் வேலைக்கார ரங்கையாவும் வந்தாங்க. சின்னசாமி போட்டிருக்கிற பட்டு துணிய பார்த்து அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ வண்டி விட்டு இறங்கின சின்னசாமியோட பார்வை அந்த ஊருக்கு மத்தியில இருக்கிற நீலமணி கல்லு மேல போச்சு. சுமதி போற ஜனங்களுக்கு என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேரு சின்னசாமி. என்னோட அறிவுக்கு முன்னாடி எப்போவுமே யாரா இருந்தாலும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்பவும் புத்தி கூர்மை அதிகங்க. உங்க ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்கன்னு எங்க ஊர் வரைக்கும் பேசிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்க தான் நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். ஆமா ஆமா, எங்க முதலாளிக்கு இருக்கிற அறிவு எங்க ஊர்ல யாருக்குமே இல்ல. அவர் மூளையில மண்ணு இல்லைங்க, மொத்தமும் அறிவு தான் இருக்கு. அவரு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அறிவாளி இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. ஓஹோ, என்னடா உங்க முதலாளியோட தலையில முடியே இல்லையே, முழமுழன்னு இருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துச்சு. அந்த தலைக்குள்ள மண்ணு இல்லாம முழுக்க முழுக்க அறிவு இருக்கிறதால தான் முடி கொட்டி போச்சு போல. சரி சரி இருக்கட்டும். என்ன சுப்பையா இது, இப்படி கிண்டல் பண்ணலாமா? அவரு நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி இல்ல. சின்னசாமி ஐயா, நீங்க அறிவாளி அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க எங்க ஊருக்கு இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நேரடியாவே சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் நேரடியா பேசதான் வந்திருக்கேன் ராமையா. உங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அறிவு இருக்கு அப்படிங்கிறது உண்மைனா நீங்க நேரடியா என் கூட போட்டி போடுங்க. நான் ஒரு 4 கஷ்டமான வேலையை உங்களுக்கு கொடுக்கறேன். உங்கள யாராவது அந்த 4 வேலையை செஞ்சிட்டா என் வண்டி முழுக்க இருக்கிற இந்த பட்டு துணிங்களையும் என்னோட சொத்தையும் உங்களுக்கு எழுதி தரேன். இங்க பாருங்க ஐயா, எங்க ஊர்ல இந்த போட்டி சவால் எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு போங்க. உங்க விளையாட்டுக்கு நாங்க வரல. அப்ப என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறீங்க. சரி, போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க போட்டியில தோத்ததா அர்த்தம். உங்க ஊர்ல ஒரு பழமை வாய்ந்த நீலக்கல்லு இருக்காமே, அந்த கல்லை நீங்க எனக்காக கொடுக்க முடியுமா? ஒன்று என் கூட போட்டி போட்டு போட்டியில ஜெயிச்சு காட்டுங்க. அப்படி இல்லைன்னா தோத்து போனதை ஒத்துக்கிட்டு அந்த நீலமணி கல்லை எனக்கு கொடுத்துடுங்க. தோல்வியை ஒத்துக்கோங்க ஐயா, எங்க முதலாளி கிட்டலாம் உங்களால ஜெயிக்க முடியாது. பேசாம அந்த கல்லை கொடுத்துட்டு கிளம்புங்க. அட இருங்க ஐயா இருங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி. உங்களை அப்படியே சும்மா போக விட்டுடுவோமா என்ன? உங்களுக்கு மரியாதையெல்லாம் செய்யணுமே. சரிங்க சின்னசாமி ஐயா, உங்களோட போட்டிக்கு நாங்க ஒத்துக்கறோம். முதல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்க. அப்படி வாங்க வழிக்கு. நான் கொடுக்கற வேலை ரொம்ப சுலபமானது தான். டே ரங்கையா, அந்த வண்டியில இருக்கிற வாழை இலைய எடுத்துக்கிட்டு வா. ரங்கையா வேகமா போய் அந்த வாழை இலைய எடுத்துக்கிட்டு வந்தான். சின்னசாமி அந்த இலைய அந்த மரத்துக்கு கீழே போட்டான். ராமையா, நானும் சரி நீயும் சரி, இப்போ இந்த இலைக்கு மேலதான் நிக்கணும். ஆனா நாம 2 பேரும் ஒரே இலையில நின்னாலும் கூட நான் உன்னை பார்க்க கூடாது, நீ என்னையும் பார்க்க கூடாது. ஏன், நான் கையை நிட்டனாலும் கூட நீ எனக்கு கிடைக்கவே கூடாது. ஆனா அதுக்குன்னு கண்ணையும் மூடிடக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் முதுக காட்டியும் நிக்க கூடாது. நான் உன்னை பார்த்து தான் நிக்கணும், நீயும் என்ன பார்த்து தான் நிக்கணும். அப்புறம் நம்மள எதாலையும் அடைச்சி வைக்கவும் கூடாது. இது முடியுமா? பாத்தீங்களா எங்க முதலாளியோட புத்திசாலித்தனத்தை? ஒரே இலையில நின்னுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஆனா ஒருத்தர் தொடக்கூடாது அப்படின்னா எப்படி ஜெயிக்க போறீங்க? பேசாம கல்லை கொடுத்துடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன ராமையா இது, ஒரே இலையில நிற்கும் போது ஒருத்தர் தொடத்தானே செய்வோம். கண்ணை மூடக்கூடாதுங்கிறாரு, முதுகையும் காட்டி நிக்க கூடாதுங்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அட சுப்பையா, கவலைப்படாத. நல்லா நிதானமா யோசிச்சு பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். சின்னசாமி ஐயா, தயவு செஞ்சு அந்த வாழை இலையை எடுத்துக்கிட்டு அதோ அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் கதவு கிட்ட வாங்க. எல்லாருமே உடனே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனாங்க. அந்த ஆபீஸோட கதவு கிட்ட நின்னுக்கிட்டு, சுப்பையா, அந்த கதவு சந்தில இந்த வாழை இலையை விட்டு பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வை. சுப்பையா கதவு சந்து வழியா இலைய வச்சான்.
அதுக்கப்புறம் ராமையா உள்ள போய் உள்ள இருக்கிற இலை மேல நின்னுக்கிட்டாரு. சின்னசாமிய வெளியில இருக்கிற இலை மேல நிக்க சொன்னாரு. அதுக்கப்புறமா ராமையா அந்த கதவை மூடிட்டாரு. சின்னசாமி ஐயா, நான் இந்த பக்கம் வாழை இலை மேல தான் நிக்கிறேன். நீங்களும் அந்த பக்கம் வாழை இலை மேல தான் நிக்கிறீங்க. 2 பேரும் ஒரே இலை மேல தான் நிக்கிறோம். நான் உங்க பக்கம் தான் திரும்பி நிக்கிறேன், நீங்க என் பக்கம் தான் திரும்பி இருக்கீங்க. ஆனா நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த மரக்கதவு இருக்கு. நீங்க என்ன பார்க்கவும் முடியாது, என்ன தொடவும் முடியாது. சவால் முடிஞ்சதுங்களா? ஐயா, என்னங்க ஐயா இது? இவங்க அறிவு ரொம்ப அதிகம்தான் போல இருக்கே. இவ்வளோ அறிவாளித்தனமா வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டாங்களே. இது அநியாயம் ராமையா. நான் சொன்னதை வச்சு என்னையே ஏமாத்த பார்க்குறீங்களா? சரி, நான் சொல்ற 2வது வேலையை உங்களால செய்ய முடியாது பாருங்க. எல்லாரும் மறுபடியும் மரத்துக்கு கீழே வந்தாங்க. சின்னசாமி ரொம்ப கோவமா 2வது வேலைய சொல்ல ஆரம்பிச்சான். ராமையா, சொன்ன வேலையை எப்படியோ செஞ்சு ஏமாத்திட்ட. இப்ப பாரு. டே ரங்கையா, அந்த வண்டியில இருக்கிற 50 கிலோ மணல் மூட்டைய என் தோல்ல கொண்டு வந்து வைடா. ரங்கையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த மணல் மூட்டையை கொண்டு வந்து சின்னசாமியோட தோல்ல வச்சான். அதோட கணத்துக்கு ஒரு பக்கமா அவன் தோல் சாஞ்சிடுச்சு. இங்க பாருங்க ராமையா, இந்த மணல் மூட்டை ரொம்ப இறுக்கமா இருக்கு. இத நான் இறுக்கமா பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன தொடக்கூடாது, என்ன மிரட்டக்கூடாது, என் மேல தண்ணிய ஊத்தக்கூடாது. என்னை விட்டு 3 அடி தூரத்துல நிக்கணும். ஆனா சரியா 1 நிமிஷத்துல இந்த மணல் மூட்டை என் தோல்ல இருந்து விழற மாதிரி செய்யணும். எப்படி செய்யறியோ உன் விருப்பம். ராமையா, இது ரொம்ப கஷ்டம். அவன் அந்த மணல் மூட்டைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை தொடாம, அவனை தள்ளி விடாம மணல் மூட்டைய கீழே விழ வைக்கிறது சத்தியமா சாத்தியமில்ல. என்னங்க ஐயா, பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க முதலாளி அதை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு விட மாட்டாரு. நீங்க பந்தயத்துல தோத்துடுவீங்க. அப்போ திடீர்னு சுப்பையா ரங்கையோட காலுக்கு கீழே பார்த்து ஆச்சரியமா கத்துனா. அடடே ராமையா அண்ணன், அங்க ரங்கையாவோட கால் கிட்ட பாருங்களேன். ஏதோ பலன்னு ஜொலிக்குது இல்ல? அது பாக்குறதுக்கு அப்படியே தங்க காசு மாதிரியே இருக்கே. அப்படின்னா இந்த பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே தங்க காசு இருக்கிறது உண்மைதான் போலயே. என்னது தங்கமா? எங்க எங்க? தங்க காசு அப்படின்னு சொன்ன உடனேயே சின்னசாமியோட கண்ணு எங்க எங்க அப்படின்னு ரங்கையோட காலுக்கு கீழே இருக்கிற அந்த தங்க காசை எட்டி பார்க்க முயற்சி பண்ணப்போ கொஞ்சம் தடுமாறினான். அப்படி தடுமாறின உடனேயே அவன் மூட்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இறுக்கம் விட்டு போய் அந்த மூட்டை தமால் அப்படின்னு அவன் தோல்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. பாத்தியா ரங்கையா, உங்க முதலாளி அவரோட மணல் மூட்டைய கீழே தூக்கி போட்டுட்டாரு. நாங்க அவரை தொடவும் இல்ல, அவரை மிரட்டவும் இல்ல. அவருக்குள்ள இருந்த பேராசை தான் அந்த மணல் மூட்டைய கீழே விழ வச்சது. நாங்க 2வது சவால்லையும் ஜெயிச்சிட்டோம். ஐயோ முதலாளி ஐயா, இங்க எந்த தங்க காசுமே இல்லைங்க ஐயா. இங்க விழுந்திருக்கிறது வெறும் மஞ்சள் மட்டும்தான். அத போய் பார்த்துட்டு தங்கன்னு நினைச்சு தோத்துட்டீங்களே. நம்ம மானமே போச்சு. மறுபடியும் ஏமாத்திட்டீங்க. இது ஏமாத்து வேலை. என் மூளையோட நீங்க விளையாடுறீங்க. சின்னசாமி இப்ப முழுசாவே கோவத்துல இருந்தான். எப்படியாவது இவங்க எல்லாரையும் தோக்கடிக்கணும்னு முடிவெடுத்துட்டான். இங்க பாரு ராமையா, பேச்சு திறமையால தான் நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்ப சொல்ற வேலைய பேச்சு திறமையால ஜெயிக்க முடியாது. உங்க மாந்தோப்புல இருக்கே ஒரு பெரிய அறை, அந்த இடத்துக்கு வாங்க. எல்லாருமே அந்த அறைக்குள்ள போனாங்க. அந்த அறை ரொம்ப பாக்குறதுக்கு பெருசாவும் காலியாவும் இருந்துச்சு. காலியா இருக்கிற இந்த அறைய நீங்க மொத்தமா நிரப்பியாகணும். ஒரு ஊசி கூட போகிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆனா மணல், கல்லு, தானியம் இத வச்சு நிரப்பக்கூடாது. அதே மாதிரி புல்ல வச்சும் நிரப்பக்கூடாது. உங்களுக்கு 1/2 மணி நேரம் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இந்த இடமே நிறைஞ்சு போயிருக்கணும். கொஞ்சம் கூட இடமே இருக்கக்கூடாது. முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க. ராமையா அண்ணன், இது நடக்கவே நடக்காது. மணல், கல்லு, புல்லு, ஏன் தானியத்தை வச்சு கூட நிரப்பக்கூடாது அப்படின்னா நாம வேற எதை கொண்டுதான் இந்த அறைய நிரப்ப முடியும்? இது அநியாயம். அவன் வேணும்னே நம்மள தோற்கடிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலையை கொடுத்துருக்கான். அதுவும் 1/2 மணி நேரத்துல எப்படி முடியும்? சுப்பையா, நம்மால முடியாது அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை. ஏன் பொருளை வச்சு மட்டும்தான் ஒரு அறைய நிரப்ப முடியுமா என்ன? என்கிட்ட யோசனை இருக்கு. ஒன்னு பண்ணு, தோட்டத்துக்கு போய் ஒரு கூட நிறைய மல்லிப்பூவை பறிச்சிட்டு வா. எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டே பறிப்பியே, அப்படியே பண்ணு.
10 நிமிஷத்துல சுப்பையா ஒரு கூட நிறைய நல்ல மணமணக்கிற மல்லிப்பூவை பறிச்சுக்கிட்டு வந்தான். வரும்போது அவன் கழுதராகத்துல பாடுற பாட்டையும் பாடிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தான். அது அந்த அறை முழுக்க எதிரொலிச்சுது. ஏயா பாருங்க, இந்த அறைய நான் நிரப்பிட்டேன். ராமையா அந்த மல்லிப்பூ கூடைய அறைக்கு நடுவுல வச்சான். அந்த மல்லிப்பூவோட மரம் அந்த அறை முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்ல, ராமையா பாடுற அந்த சத்தமும் அறை முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவன் கழுத குரல்ல பாடுறத யாராலையும் கேட்க கூட முடியல. பாத்தீங்களா சின்னசாமி ஐயா, நான் கொண்டு வந்து வச்சிருக்கிற இந்த பூவோட மனம் இந்த அறை முழுக்க இருக்கு. இந்த வாசம் இந்த அறையில போகாத இடமே கிடையாது. ஒருவேளை இந்த மல்லிப்பூ வாசம் போய் சேராத காலி இடம் எதனா இருந்தா அது எங்க சுப்பையா பாடின பாட்டு சத்தம் நிரப்பிடும். இப்ப இந்த அறை முழுக்க நல்ல ஒரு மனமும் சுப்பையாவோட சத்தமும் நிறைஞ்சிருக்கு. இப்ப உங்க போட்டியில ஜெயிச்சிட்டோம். ஐயோ முதலாளி ஐயா, அவன் பாடுறத கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. இந்த அறை முழுக்க அவன் பாட்டு சத்தம் தான் நிறைஞ்சிருக்கு. அவரு சொன்னது உண்மைதான். இந்த அறை முழுக்க நிறைஞ்சி போச்சு. நம்ம மான மரியாதையும் போச்சு. வாங்க ஓடி போயிடலாம். வாய மூடு ரங்கையா, இதுவும் அவன் செய்யற ஏமாத்து வேலை தான். ராமையா, நீங்க என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்க. இதுதான் கடைசி வேலை. இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். இப்போ மதிய நேரம் ஆச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே ஊர்ஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்னசாமி நெத்தியில இருக்கிற வேர்வையை தொடச்சுக்கிட்டு கம்பீரமா நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா, இந்த 4வது வேலை எந்த பொருளையும் வச்சு இல்ல, வெறும் பேச்ச மட்டும் வச்சுதான். நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வியை கேட்பேன். அதுக்கு நீங்க சரியான பதில கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட 3 கேள்வியை கேட்கலாம். அதுக்கு நான் சரியான பதில கொடுக்கணும். நீங்க கேட்குற 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு நானு இல்ல அப்படின்னு பதில கொடுக்க கூடாது. ஆனா நான் இல்ல அப்படின்னு பதில் கொடுக்கற மாதிரி நீ செய்யணும். அப்பதான் பந்தயத்துல நீங்க ஜெயிச்சா மாதிரி. ராமையா, அவன் ஏதோ ஏமாத்த பாக்குறான்னு நினைக்கிறேன். எந்த கேள்வியை கேட்டாலும் ஆமா உண்மை நிஜம்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி ஒரு சவாலை விடுறான். இந்த சவால்ல மாட்டிக்காதீங்க. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சுப்பையா. அவங்க திமிரு அவங்கள யோசிக்க விடாம தடுக்கும். சரிங்க சின்னசாமி, நீங்க கேள்வியை கேளுங்க. ராமையா, நீங்க புத்திசாலியா? ஆமா. உனக்கு இந்த ஊர் மேல பாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த பந்தயத்துல தோத்து போக நீ தயாரா தான் இருக்கியா? அதுக்கு காலம் பதில சொல்லும். சரி, இப்ப நீ கேள்வியை கேட்கலாம் ராமையா. என் வாயால இல்லைன்னு சொல்ல வை பார்க்கலாம். சின்னசாமி ஐயா, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் நீங்க தான் பெரிய பணக்காரரா? ஆமா, என் அளவுக்கு பணக்காரன் யாருமே இல்ல. நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாச்சே. நிச்சயமா நான் ரொம்ப பெரிய புத்திசாலி தான். ஆமா. ராமையா நின்னு நிதானமா பக்கத்துல இருக்கிற ரங்கையாவோட கண்ணை பார்த்து சிரிச்சான். அதுக்கப்புறமா சின்னசாமியோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து கொஞ்சம் கம்பீரமாவும் கொஞ்சம் கோவமாவும் இப்படி கேட்டாரு. சின்னசாமி ஐயா, நீங்க தான் பணக்காரரு அறிவாளின்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா முந்தானேத்து ராத்திரி எங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தங்க காசு இருக்கிற மூட்டைய திருடிட்டு போனது நீங்க தானே ஒத்துக்கோங்க. அந்த தங்கத்தை திருடினது நீங்க தானே, உண்மைய ஒத்துக்கோங்க. திருட அப்படிங்கிற ஒரு வார்த்தை சின்னசாமி மேல விழுந்த உடனே சின்னசாமிக்கு கோவம் தாங்கல. ஏன்னா அவன் ஒரு நேர்மையான வியாபாரி தான். திருட அப்படிங்கிற பழிய அவனால ஏத்துக்க முடியாது இல்லையா? கோவம் உச்சி தலைக்கு ஏறிச்சு. பந்தயத்தை மறந்துட்டான். இப்போ திருடங்கிற அந்த பழி விழுந்த கோவம் மட்டும்தான் அவன் மனசுல இருந்துச்சு. ஏ ராமையா, உனக்கு என்ன திமிரா? நான் ஒரு நேர்மையான வியாபாரி. எங்கேயும் எதையும் திருடினதே இல்ல. நான் தங்க காசு இருக்கிற மூட்டைய திருடினா அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. எல்லாரும் கேட்டீங்க தானே? பட்டணத்து வியாபாரி அவரோட வாயாலேயே 3 தடவை இல்ல இல்ல இல்லன்னு சொன்னாரு. நான் கேட்ட 3வது கேள்விக்கு நீங்க 3 தடவை இல்லன்னு சொல்லிட்டீங்க. சின்னசாமி ஐயா, நீங்க தோத்துட்டீங்க. ஐயோ முதலாளி ஐயா, அவர் உங்களை திருடன்னு சொன்னதும் நீங்க கோவத்துல பந்தயத்தை மறந்து இல்லன்னு சொல்லிட்டீங்க. இவங்க முன்னாடியெல்லாம் நாம நிக்க கூட முடியாதுங்க. அவர் வீசன வலையில நாம அநியாயமா சிக்கிக்கிட்டோமே. இனிமே சொத்து எல்லாமே அவருக்கு தானே சொந்தம். நாம வசமா மாட்டிக்கிட்டோங்க ஐயா. பாவம் சின்னசாமியோட முகமே வாடி போச்சு. அவன் கோவத்தாலேயே அவன் இன்னைக்கு தோத்திருந்தான்.
ராமையாவோட அறிவுக்கு முன்னாடி அவனுடைய அகங்காரம் அழிஞ்சே போச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றதுன்னு பாவம் அவனுக்கே தெரியல. ராமையா, மனசார சொல்றேன், நீங்க எல்லாருமே புத்திசாலிங்க தான். உங்க புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி என்னுடைய கோபமும் கர்வமும் சுத்தமா அழிஞ்சு போச்சு. என்னோட கோவத்தை பயன்படுத்தியே என்னை ஒரே நொடியில தோக்கடிச்சிட்ட. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அறிவாளிங்க தான் அப்படின்னு நான் ஒத்துக்கறேன். என்கிட்ட இருக்கிற குதிரை வண்டியும் அதுல இருக்கிற பட்டு துணியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம். அதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து அனுப்புங்க. பாத்தீங்களா சின்னசாமி ஐயா, மற்ற ஊரை சேர்ந்த ஆம்பளைங்க புத்திசாலிங்களா இல்லையான்னு பார்க்க வந்தீங்கன்னா கடைசியில நீங்க தான் முட்டாளு அப்படிங்கிற பேரை வாங்கிக்கிட்டு போகணும். உடல் பலத்தை விட புத்தி பலம் ரொம்ப முக்கியங்க. சின்னசாமியும் ரங்கையாவும் திரும்பி பட்டணத்து பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல சோகமும் தோல்விக்கான அந்த கவலையும் தெரிஞ்சுது. அப்ப ராமையா அவங்கள தடுத்து, ஒரு நிமிஷம் இருங்க சின்னசாமி, உங்க சொத்து எங்களுக்கு வேண்டாம். உங்க வண்டியை நீங்களே கொண்டு போங்க. என்ன ராமையா இது, பந்தயத்துல நீங்க தானே ஜெயிச்சிங்க, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு சொல்றீங்க? எங்க ஊரை சேர்ந்த நாங்க எல்லாரும் புத்திசாலிங்க மட்டும் இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் கருணையும் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிற சொத்து மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம். மற்றவங்களோட உழைப்புல வர்றத நாங்க சொத்தா பார்க்க மாட்டோம். எங்க உழைப்பு எப்படி எங்களுக்கு உயிரோ, உங்க உழைப்பும் உங்களுக்கு உசுறு தானே. அதை எடுத்துக்கிறது தர்மம் இல்ல. உங்களோட கர்வம் அழிஞ்சது இல்லையா, அது போதும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயா, உண்மையிலேயே நீங்க எல்லாருமே இப்ப என் பார்வையில கடவுள் மாதிரி தான் தெரியுறீங்க. எங்க ஐயாவோட கர்வத்தை அழிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் கருணை உள்ளம் கொண்டவங்கன்னு காட்டிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ராமையா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மனசு. நீங்க எல்லாரும் புத்திசாலிங்க மட்டும் இல்ல, கருணை இருக்கிறவங்க. இனிமே உங்க ஊரு பேரை கேட்கும் போதெல்லாம் நான் நிச்சயமா கையெடுத்து கும்பிடுவேன். நான் வரேன். சின்னசாமியும் ரங்கையாவும் சந்தோஷமா அவங்க வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்க. உடல் பலத்தை வச்சு செய்யற சண்டையில ஒரு உசுருக்கு ஆபத்து வரும். ஆனா புத்தி பலத்தோட போடுற சண்டையில எந்த உசுருக்கு ஆபத்து வராது. ஆனா எதிரியோட அகங்காரமும் திமிரும் மட்டும்தான் அழியும். சுமதிபுரத்தோட ஜனங்களோட சிரிப்பு சத்தத்துல அந்த இடத்துல கதை முடிஞ்சுது. இந்த கதையில இருக்கிற நீதி, எப்பேற்பட்ட பிரச்சனை, எவ்வளவு கடுமையான பிரச்சனை வந்தாலும் கூட நின்னு நிதானமா புத்திசாலித்தனமா யோசிக்கும் போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான யோசனை நமக்கு கிடைக்கும். நிச்சயமா அந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்து வைக்கவும் முடியும். அதே மாதிரி எப்பவுமே ஒருத்தனுக்கு அவன்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனமோ, அவன்கிட்ட இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் பார்த்து திமிர் மட்டும் வரவே கூடாது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது உண்மைதானே? நமக்கு இருக்கிற திறமை என்னைக்கு 10 பேருக்கு பயன்படும்னா, நம்ம கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து நமக்கு ஆணவம் வராத வரைக்கும் தான் அது மத்தவங்களுக்கு பயன்படும். லக்ஷ்மிபுரம் கிராமத்துல சாயந்தரம் 5 மணி இருக்கும். அப்போ காத்து வேகமா வீசி மழையும் ஊருக்குள்ள பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையில மண்ணடுப்புல மண்பானையில மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மீன் குழம்பு வாசம் வீதி முழுக்க பரவுச்சு. அப்பாடா, என்ன சீதா இது, கொட்டு கொட்டுன்னு கடந்த 3 நாளா மழை கொட்டிக்கிட்டே இருக்கே. எப்படி இருந்தாலும் நமக்கு நேரம் நல்லா இருக்கு. நாம செய்யற மீன் குழம்ப வாங்க ஜனங்க நம்ம வீடு தேடி வராங்க. நம்ம பழப்பு நல்லா தான் போகுது. ஆமாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நீங்க வைக்கிற மீன் குழம்புக்கு அடிமைங்க தானே. நீங்க செய்யற இந்த காரசாரமான மீன் குழம்ப சாப்பிட்டா குளிரெல்லாம் ஓடி போயிடும். அடுப்புல நெருப்பு அதிகமாக்குங்க, குழம்பு கொதிக்கட்டும். ஆமா சீதா, இன்னும் மீன் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு வேளைக்கு மீன் குழம்ப வித்துட்டா அந்த பணத்துல இந்த மழை காலத்துக்கு தேவைப்படுற அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மழை காலத்துல கஷ்டமே இருக்காது. சீதா சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனா நம்ம தெருவுல இருக்காரே அந்த சுப்பையாவும் அவங்க பொண்டாட்டி காந்தம்மாவும், அவங்க எப்பவும் போலவே வந்து காசு கொடுக்காம நல்லா சாப்பிட்டுட்டு குழம்ப குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம படுற கஷ்டம் எல்லாம் வீணாதாங்க போகுது. அப்போ ராமையா கோவமா, சரி வந்தா வரட்டும், நியாயமா காசை கொடுத்தாதான் குழம்ப கொடுப்பேன். அதை விட்டுட்டு என் பானையில கைய வச்சாங்கன்னா அவங்க கைய கூட வெட்டிடுவேன். என்னோட கஷ்டத்தை இலவசமா கொடுக்க நான் என்ன இங்க சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசி முடிச்சாங்களோ இல்லையோ, அந்த தெருவுல இருக்கிற சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அந்த மீன் குழம்பு வாசத்துக்கு வந்து திண்ணையில வந்து உக்காந்துட்டாங்க. அடடே, என்ன ராமையா, ஊரெல்லாம் மழையில கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்க.
ஆனா நீ மட்டும் மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சு எங்க பசி எல்லாத்தையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கியே. எங்க ஒரு நல்ல மீன் துண்டா போட்டு கொடு பாப்போம். ஆமா சீதா, எங்க வீட்டுல அடுப்பு நனைஞ்சு போச்சு. அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகும் இல்லையா, அதான் எதுவும் சமைக்கல. அப்பதான் உங்க மீன் குழம்பு வாசம் எங்க வீடு வரைக்கும் வந்துச்சு. எப்பவுமே உங்க மீன் குழம்பு வாசம் மூக்க தொலைக்குமே, அதான் சரின்னு சாப்பிட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்போ அதை கேட்டு ராமையா, வாங்க அண்ணன், வாங்க அண்ணி. இந்த மழையில நல்ல சுட சுட மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஒரு தட்டு சாப்பாடும் ஒரு துண்டு மீனும் சேர்த்தா 30 காசு. உங்களுக்கு எத்தனை தட்டு சாப்பாடு வேணும்? அப்போ சுப்பையா அதை கேட்டு, என்ன ராமையா, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கோம் சொந்தக்காரங்க. வந்த உடனே வியாபாரத்தை பற்றி பேசி பணம்லாம் கேட்குறியே. முதல்ல சாப்பாடு பரிமாறு. உன் பணம் எங்கே போயிட போகுது? எங்கள் மேலே அவ்வளோ கூட நம்பிக்கை இல்லையா? சீதா கவலையா, பரவாயில்ல பரவாயில்ல, 2 பேரும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேணும். மீன் குழம்பு வச்சிருக்கோம், சாப்பாடு போட்டு மீன் குழம்பும் ஊத்துறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சீதா 2 பெரிய வாழையிலைய அவங்க முன்னாடி போட்டா. அதுல சுட சுட சாப்பாடும் அவங்க செஞ்ச மணமணுக்கிற மீன் குழம்பையும் ஊத்துனா. அதுல 2 துண்டு மீனையும் வச்சா. அவ்வளவுதான். சுப்பையா காந்தம்மா 2 பேரும் ஒரு பொடி பிடிச்சாங்க. 2 தடவை சாப்பாடு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கையை கழுவிட்டு வந்து, சீச்சி, என்ன ராமையா, குழம்போட வாசத்தை பார்த்து நல்லா இருக்கும்னு வந்தா குழம்பு சரியாவே இல்லையே. உப்பு காரம் கூட சரியில்லை, மீனும் சரியா வேகல, அதுவும் இல்லாம கெட்டு போயிருக்கு. ஆமா சீதா, இந்த குழம்பு சாப்பிட்ட உடனே எனக்கும் வயித்தெல்லாம் ஒரு மாதிரி பெரட்டுது. கெட்டு போன மீன் தான் போட்டிருக்கீங்க போலயே. குழம்பு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அந்த நீச்ச நாத்தம் போகவே இல்ல. இத சாப்பிட்டு எங்க உடம்பு கெட்டு போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் வைத்திய செலவுக்கு பணம் கொடுக்கணும். அதை கேட்டு ராமையா கோவமா, என்ன நீ இது? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து வாங்கி சாப்பிட்டு அமிர்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மட்டும் நல்லா இல்லையா? அப்படின்னா 2 தட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்காக இப்ப நாடகம் வேற போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப சுப்பையா கோவமா, டே ராமையா, என்ன நாக்கு நீளுது? குழம்பு நல்லா இல்லை, அதனால தான் நல்லா இல்லைன்னு பணம் கொடுக்க மாட்டோன்னு சொல்றோம். நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லி உன் கடையை மூடுறேன் பாரு. அதே நேரத்துக்கு ஊர் பெரியவரான ரங்கையாவும் அவருடைய மனைவியான சுஷீலாவும் கொடை பிடிச்சுக்கிட்டு அங்க வந்தாங்க. சுப்பையா கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்டு ரங்கையா கோவமா, என்ன சுப்பையா, ராமையாவோட வீட்டு வாசல்லையே நின்னுக்கிட்டு ராமையாவை திட்டிக்கிட்டு இருக்க? ராமையா வைக்கிற மீன் குழம்போட வாசம் எல்லார் பசியையும் தூண்டுது. நீ நல்லா இல்லைன்னு சொல்றது சந்தேகமா இருக்கு. ஆமா காந்தம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிட்ட இந்த இலைய பார்த்தாலே புரியுது. இலையே நல்லா சுத்தமா இருக்குன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு சுவையா இருந்திருக்கு. அதனாலதான் ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? இது நம்புற மாதிரி இல்லையே. அப்போ காந்தம்மா பதட்டமா, அது அது ஒண்ணும் இல்ல சுசீலம்மா, பசி அதிகமா இருந்துச்சு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால பசியில அம்புட்டியும் சாப்பிட்டுட்டோம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது இந்த ராமையா கெட்டு போன மீனை போட்டு சமைச்சிருக்கான்னு. எங்க உசுருக்கு இவனாலதான் ஆபத்து வரப்போகுது போல. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே ராமையாவை பார்த்து கண்ணடிச்சு, ஓ அப்படியா சுப்பையா, நீ சொன்னது உண்மைதான். இந்த ராமையா அழுகி போன மீனை போட்டு தான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியும். அதனால தான் காலையிலேயே பெரிய மீனா நானே கொண்டு வந்து கொடுத்து சமைக்க சொல்லியிருக்கேன். அந்த குழம்ப அவன் உள்ளதான் வச்சிருக்கான். அதை கேட்டு சுப்பையா ரொம்பவும் ஆசையா, அப்படியா, என்ன மீனை கொண்டு வந்தீங்க? அது சாப்பிட எப்படி இருக்கும்? எங்க வாங்குனீங்க? அட, அது சாதாரண மீன் இல்லை. பட்டணத்துல இருக்கிற என் மச்சான் ஒரு சாமியார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அந்த மீன் அமிர்த மாதிரி இருக்குமா சமைச்சா. ஆனா மனசுல நேர்மை இருக்கிறவங்க, பொய் சொல்லாதவங்களுக்கு தான் அந்த மீன் சுவையா இருக்குமா. ஆனா கெட்டவங்க சாப்பிட்டா அந்த குழம்பு காரமாவும் கசப்பாவும் மாறி வயிறெல்லாம் எரியுமா. காந்தம்மா பதட்டமா, ஐயோ வயிறு வாயிலிருந்து எரியுமா? இது என்ன மீன்? இப்படிப்பட்ட மீனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதாவது பொய் சொல்றீங்களா? அப்போ சுஷீலா கிண்டலா சிரிச்சு, அட என்ன காந்தம்மா, இந்த மீனை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லைன்னா அது அதிசயம்தான். ராமையா, என் வீட்டுக்காரரு கொடுத்த அந்த மீன் குழம்ப கொண்டு வா. பாவம், நம்ம சுப்பையாவும் ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையான ஆளு. 2 பேருமே அந்த குழம்பு போட்டு சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னதும் ராமையா ரங்கையா 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. ராமையா, நான் சொல்றத உடனே செய். நல்லா காரமான மிளகா, அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வேப்ப மரத்துல இருக்கிற வேப்பம்பூ, அப்புறம் புளி,
அதோட கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடு. அதில் வேக வச்ச வாழைக்காயை போட்டு கொண்டு வா. இன்னைக்கு இந்த சுப்பையாவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்ப ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஐயா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்த சுப்பையா எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா நீங்கள் வந்தீங்க. இவன் எப்பவும் இப்படி தாங்க ஐயா. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்து அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ராமையா ரங்கையா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கலந்து கொதிக்க வச்சு அந்த பானையை வெளியில கொண்டு வந்தான். அதுல இருந்து சூட காரமா ஆவிரி வந்துகிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா சுப்பையா, இதான் நான் சொன்ன மீன் குழம்பு. நீங்க நேர்மையான ஆளு அப்படிங்கறதால உங்களுக்கு அமிர்தமா இருக்கும். ராமையா, சீக்கிரமா அவருக்கு ஒரு வாழை இலையில மீன் குழம்ப பரிமாறு. சுப்பையாவும் இலவசமா கிடைக்குதே அப்படின்னு ஆசையா, பரிமாறு ராமையா. நான் எவ்வளவு நல்லவன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த குழம்பு எனக்கு அமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுப்பையா சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தான். ராமையா பரிமாறின அந்த மீன் குழம்ப வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அது சாப்பிட முதல்ல எதுவும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வாயில இருந்து வயிறு வரைக்கும் எரிய ஆரம்பிச்சுது. அப்படி எரிச்சலா இருக்கு அப்படிங்கறத வெளியில சொன்னா அவன் நேர்மை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு வேற வழி இல்லாம அது துப்பவும் முடியாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒன்றும் இல்லை. கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இந்த மீன் தான் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மீன் இப்படி தான் இருக்குமோ என்னமோ. குழம்பு அமிர்த மாதிரி தான் இருக்கு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா காந்தம்மா, உன் புருஷன் எவ்வளோ நல்லா சாப்பிட்றான்னு. நீயும் சாப்பிட்டு பாரு. நீயும் நல்ல மனசுக்காரியாச்சே. உனக்கும் அந்த குழம்பு அமிர்தமா இருக்கும். காந்தம்மாவும் ஆசையா, அப்படின்னா சீதா எனக்கும் அந்த குழம்பு கூட அப்படின்னு சொல்லி காந்தம்மாவும் அந்த குழம்ப சாப்பிட்டா. அவ்வளவுதான், அவளால காரத்தை தாங்க முடியல. உடனே அவளுக்கு பயங்கரமா வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. காரம் தாங்க முடியாம சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, காரம், கசப்பு, புளிப்பு, என்ன இது? இது மீன் குழம்பா இல்ல கசாயமா? ஐயோ, குடிக்க தண்ணி கொடுங்க, என்னால இந்த காரத்தை தாங்க முடியல, வயிறெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி அந்த இருட்டுல சுப்பையா காந்தம்மா 2 பேரும் காரத்தை தாங்க முடியாம தண்ணிக்காக அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுப்பையா, தண்ணி, ராமையா, எங்க இருக்கு தண்ணி? சீக்கிரமா குடு. காரம் தாங்க முடியல. வாயில இருந்து வயிறு வரைக்கும் எரியுதே. சீக்கிரமா குடிக்க தண்ணி குடு. ஏங்க, முதல்ல எனக்கு தண்ணியை கொடுங்க. என்னை விட உங்களுக்கு தண்ணி முக்கியமா போச்சா? என்னால வயிற்றுல தாங்க முடியல அப்படின்னு சொன்னதும் ரொம்ப கோவமா சுப்பையா போய் ஒரு தொடப்பக்கட்டியை கொண்டு வந்து, அடியை, என்னைய அடிக்கிற, அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு தொடப்பக்கட்டிய சுத்தும் போது அது காந்தம்மா மேல பட்டு அவளுக்கு வலி எடுத்துச்சு. ஐயோ, என் புருஷன் என்ன அடிச்சே சாகடிக்கிறாரு. காரம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி கொடுக்காம அதுக்கு பதிலா பொண்டாட்டியே அடிக்கிறாரு. தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராமையா சிரிச்சுக்கிட்டே, அண்ணா, அது குடிக்கிற தண்ணி இல்ல, சூடா இருக்கிற சாம்பாரு. முகத்துல ஊத்திக்கிட்டா முகம் வெந்து போயிடும். சீதா உடனே போய் விளக்க பத்த வச்சு கொண்டு வந்தா. அப்பதான் தெரியுது 2 பேரும் தண்ணிக்காக அலைஞ்சதுல சேத்துல விழுந்து புரண்டு உடம்பெல்லாம் சேறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. அத பார்த்து ரங்கையா சுஷீலா 2 பேருமே சிரிச்சாங்க. பாத்தியா இந்த மீனோட மகிமைய? போய் சொன்னவங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்க. இப்பவாவது உண்மைய சொல்லு. ராமையா சமைச்ச குழம்பு நல்லா இருந்துச்சா, இல்ல நீ சொன்ன மாதிரி நல்லா இல்லையா? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க ரங்கையா. ராமையா சமைச்ச மீன் குழம்பு அமிர்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பணம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் குழம்பு கேவலமா இருக்குன்னு பொய்ய சொல்லிட்டேன். காரமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் மோராவது கொடுக்க சொல்லுங்க. அப்போ காந்தம்மாவும் அவ பண்ண தப்ப அவளே புரிஞ்சுக்கிட்டா. சரியா சொன்னீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். காசு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால பாவம் கஷ்டப்பட்டு ராமைய சமைச்ச சமையலையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு. தயவு செஞ்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க. அப்போ அது கேட்டு ரங்கையா, ஏன் சுப்பையா, ராமையா எவ்வளவு பாவம். நம்ம கிராமத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள அவனும் ஒருத்தன். இந்த நேரத்திலயும் அவன் கஷ்டப்பட்டு மீன் குழம்ப சமைச்சு கொடுத்தா. பணம் கொடுக்க விருப்பம் இல்லாம அவன் சமையலை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாம அவனுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்த பாக்குறியே. நீ பணம் இருக்கிறவன் தானே, ஏழைங்க வாழணும்னு நினைக்கணும். இப்படி அவங்கள அழிக்க கூடாது. அப்போ சுப்பையா அதை கேட்டு தலைகுனிஞ்சு, உண்மைதாங்க, பணத்தாசையில நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். ராமையா, இந்தா நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான பணம். நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமே இப்படியெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். பெரிய மனசு பண்ணி இந்த தடவை பொறுத்துக்கோ. சீதா, என்னையும் மன்னிச்சிடு. உன் புருஷ சமையல நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு. உண்மையிலேயே உன் புருஷன் வச்ச மீன் குழம்பு
அமிர்தம் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுப்புட்டு பணம் கொடுக்க விரும்ப இல்லாம தான் அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டோம். இனிமே இந்த மாதிரி கஞ்சத்தனத்தை எங்கேயுமே காட்ட மாட்டோம். அப்போ ராமையா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு, பரவாயில்லண்ணே, நீங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். என் கஷ்டத்துக்கான பலனை தானே நான் எதிர்பார்க்கறேன். நீங்க வயிறார சாப்பிட்டீங்கல்ல, அதுவே போதும்ண்ணே. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல ராமையா, இவனை மன்னிச்சு விட்டுறனா உனக்கு பெரிய மனசு தான் இருக்கணும். சுப்பையா, இப்பவாவது புரிஞ்சுக்கோ, இனி இந்த கஞ்ச புத்திய விட்டுடு. ஒரு ஏழையோட வயித்துல அடிச்சு நீ சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சா அதுக்கான தண்டனைய அனுபவிப்ப. ரங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மழை பெய்யற அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா உட்காந்து ராமையா சமைச்சு கொடுத்த மீன் குழம்பு சுட சுட சாதத்தோட போட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கூடவே இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை நாம புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? ஒருத்தவங்களுடைய கஷ்டத்துல நாம சந்தோஷமா வாழக்கூடாது. ஒருத்தவங்களுடைய உழைப்ப நாம திருடக்கூடாது. அப்படி திருடனா அந்த கடவுள் கூட நிச்சயமா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு.